வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்மளோட 100 டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்சோட டே 51, 52, 53 இந்த 3 டேஸ் எனக்கு எப்படி போச்சு, எப்படி அமௌண்ட் சேவ் பண்ணேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய உங்களுக்கு சேவிங்ஸ் ரிலேட்டடான டிப்ஸும் நிறைய கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக வரைக்கும் பாருங்கள். அது முக்கியமாக ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலி என்னமோ தெரில, எனக்கு இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து அவ்வளோவா சேர மாட்டேதுன்ற மாதிரி ஒரு ஃபீல். அது ஏன்றதே தெரியலை. ஸோ கையில் வந்து காசு வந்து அதிகமாக புழங்காத மாதிரி தெரியுது. பட் அது ஏன் அப்படின்றது தெரியலை. பிகாஸ் இந்த ஒரு வாரமாகவே அப்படி தான் தோணுது. நோன்பு வச்சிருக்கனால என்னென்னு தெரில, என்னால் வெளியில் நான் டீயும் குடிக்கிறது இல்லைங்களா. ஸோ வெளியிலேயே அதிகமாக போகிறதில்ல, கடைக்கு அது மாதிரிலாம் போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஏதோ கையில் செலவழிக்கிறதும் கம்மியாக தெரியுது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிறதும் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம். இன்றைக்கி இந்த 51 டேயில் நான் போட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காசு வந்து எப்பயும் போல் ஹஸ்பண்ட் கிட்ட அந்த சில்லற காயின் வாங்குவேன் இல்லையா, அந்த காயின் தான் போட்டேன். நான் சொன்ன மாதிரி 3 டேஸ் நான் நோம்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு அந்த அதை வச்சுட்டதுனால இந்த ஒரு வாரமாக இந்த சைடு கடைக்கெலாம் போகலை. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் அந்த அமௌண்ட் போட்டேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சில்லற காயின் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, பொது போக்குவரத்தோ இல்லை ஆட்டோ இது மாதிரி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சில்லற காயின் வந்து சேவ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிவிட்டு ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் சேர்ந்துருக்கும். நம்ம ₹1 ₹2 எப்படா சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்படிடா சேர்த்து இவ்வளோ அமௌண்ட் சேர்த்தணும் அப்படின்ற ஒரு இது கொடுக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சில்லறை அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நான் போட்ட அமௌண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹20. இந்த ₹20 எப்படி வந்துச்சு அப்படின்னா, அதாவது இது சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ வெள்ளரிக்காய் வந்து விற்றுட்டு வந்திருந்தாங்க, பக்கத்தில் வந்து ரோட்டில் வந்து விற்றுட்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய்க்கு பட்ஜெட் ₹50 எடுத்தேன். ஸோ ₹50 வந்து பார்த்திங்கன்னா ₹30 வாங்கிட்டு மீதி ₹20 கொண்டு வந்து உண்டியலில் போட்டுட்டேன். அதுக்கு அடுத்த நாள் சேர்த்த அமௌண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 53 டே ஓகேங்களா. அன்றைக்கி போட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹50 போட்டேன். ஸோ அந்த ₹50 வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட கோட்டா. மாதங்கிற பாருங்கள், வாரம் எனக்கு ₹50 கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ₹50 தான் போட்டேன். ஸோ இந்த 3 டேஸ் அமௌண்ட் நான் இப்படி தான் போட்டேன். இப்படி தான் வந்து என்னோடய 100 டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. ஏதோ ஒன்று நான் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி சொல்கிறது, அமௌண்ட்டு கம்மியாக தான், ஆனால் அதை வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கூடலோ குறைச்சலோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக காசு சேர்த்து தான் எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா பரவாயில்ல, நான் ஒரு விஷயத்த நினச்சி சந்தோஷப்பட்டுருக்கேன். அதை நம்ம தொடர்ந்து பண்ணுறோம்ல, அதுவே நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த மாதம் நிறைய செலவுகள் காத்துட்ருக்குது எனக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் வந்து செலவெல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் முக்கியமாக சில விஷயங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சேவிங்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா காசே கொடுக்க மாட்டாருங்கக்கா. நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ₹50 கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க, ₹50 வந்து ₹30 செலவழிச்சு ₹20 போடுறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லையே, அந்த ₹20 கணக்கு கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ₹30 வாங்குறதுல நான் ₹40 வாங்கிட்டேன்னு சொல்லுங்கள். இன்னும் எனக்கு இந்த மாதிரி சொல்கிறத வந்து எனக்கு பெருசாக வந்து நம்ம அவங்கள சீட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஃபீல் கிடையாது. ஏன்னா அந்த காசை எடுத்துகிட்டு போய் நம்ம தனியாக வச்சு நம்ம தனியாக ஒரு ஃபேமிலிக்கு வந்து கொடுக்க போகிறது கிடையாது. எப்படியோ நம்ம ஃபேமிலிக்குள்ளே தான் போட போகிறோம் சரிங்களா. ஒன்றும் எதர் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்குவோம், இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்குவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் கில்ட்டெல்லாம் ஃபீல் ஆகாதீங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, சிஸ்டர் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஞ்சோன்றதை தாண்டி இந்த ₹10 ₹20 கணக்கு பார்ப்பார் சிஸ்டர். அப்படின்ற போது நான் கடைக்கு போயிட்டு வந்தேன்னா நிறைய பொய் சொல்லிடுவேன் சிஸ்டர். பொய் சொல்லிவிட்டு ₹20-30 எடுத்து உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். பட் ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வந்து ஒரு கில்ட் ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து அப்படியெல்லாம் கில்ட் ஃபீல் பண்ண வேண்டியதே கிடையாது. இதை நான் அந்த காசை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு தான் வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம், இல்லை வீட்டு செலவுக்கு ஏதாவது வாங்க போகிறோம், இல்லை நமக்கு செலவழிச்சு போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம். இதை தாண்டி நம்ம போய் இங்கேருந்து நம்ம சேர்த்து கொண்டு போய் நம்ம அப்பா அம்மாட்ட கொடுத்து அவங்க ஒன்றும் நம்ம கொடுக்குற அந்த 5-10 வந்து அவங்க ஒன்றும் வாழ போகிறது கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரியான கில்ட் ஃபீல்லாம் வேண்டாம். அது மட்டும் இல்லை, ஒரு ஷோவில் கூட சொல்லியிருந்தாங்கல்ல, நீ ஏன் நானும் ஷோவில் கூட ஒரு டைம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னென்னா, ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ₹100 நமக்கு வந்து நம்மளும் 50 பைசா ₹50 வந்து பார்ட்னர், 50 பைசான்னு சொல்லிட்டு ₹50 வந்து பார்ட்னர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ அதனால் கில்ட் ஃபீல்லாம் வேணாம். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டையும் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் முடிஞ்ச டைம் கிடைக்கிற வரைக்கும். அதே மாதிரி ஒரு நாளில் வந்து மாற்றம் வந்து நடந்துடாது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உடனே வந்து ஹஸ்பண்ட் சரிம்மா நாளைக்கு காசு தரேன் சேவ் பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அது என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் ஒரு நாளில் வந்து ஒரு வீடியோ பார்க்கறனாலே ஒருத்தர் சொல்கிறனாலே வந்து அந்த சேஞ்ச் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்க வாய்ப்பே கிடையாது. யாரோ என் லைஃப்லையுமே நடக்காது. இப்போ நான் ஏதோ ஒன்று பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் அதை வந்து நாளைக்கே இந்த மாதிரி மாறணும்னு அவங்க
எதிர்பார்த்தாங்கனாலோ இல்லை அவங்க வேறு ஏதோ பார்த்துட்டு வந்து நான் அந்த மாதிரி மாறணும்னு நினச்சாங்கனாலோ அது வந்து பாசிபிள் கிடையாது. நடக்கலாம். அந்த மாற்றங்கள் நடக்கிறதுக்கு நம்மளும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். எப்போவுமே வந்து அதை சொல்லுவாங்கள்ல, பொறுமை வந்து ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழி சார்னா எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார். அந்த மாதிரி வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பு பண்ணும்போது கொஞ்சம் இதாக பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நிறைய பொறுப்புகள் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அது முடிஞ்ச வரைக்கும் நியூலி மேரிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் எல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா, நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஜாலியாக இருக்கும், நமக்கு எதுக்குமே தேவையில்லை, எல்லாம் வாங்கி கொடுத்துறாங்க, நம்ம சமைக்கிறோம் அந்த மாதிரி இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருங்க. அது வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணும், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதனுடைய விளைவுகளை வந்து நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஷேரிங்கில் இருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒர்க்கும் பண்ணுறது எப்படியோ அந்த மாதிரி ஷேரிங்லையும் இருங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணுற அமௌண்ட் நிறைய பேர், அக்கா நான் சேவ் பண்ணுறேன், இப்போ வந்து 100 ருபீஸ் போட சொல்கிறீங்க, என்னென்னமோ சேவிங் சார்ஜ் நிறைய கொடுக்குறீங்க, 20 ருபீஸ் சேவிங் பண்ணுங்கள், 50 ரூபா புது நோட் சேவிங் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. பட் இந்த சேவிங்ஸை வந்து நான் எப்படி வந்து ப்ராப்பராக வந்து அது எப்படி நான் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படின்னு கேட்குறீங்க. யூஸ்ஃபுல்லாக மாற்றணுன்னா அது வந்து நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ யூஸ்ஃபுல் நான் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கவுங்களோட தேவை அப்படின்றத தான் நான் சொல்லியிருப்பேன். நான் காமனாக ஒரு விஷயம் சொல்லிட்டேன் அப்படின்னா அது என்னுடைய எதிர்பார்ப்பாக தான் இருக்கும். இப்போ எனக்கு என்னென்னா இந்த 100 ருபீஸ் சேவிங்ஸ் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த மாதிரி சேவிங்ஸ் சார்ஜ் முடிஞ்சது அந்த காசு எடுத்து சில்வர் காயின் வாங்கிட்டுருக்கேன். இது எனக்கு ஓகே. பட் ஆனால் சில பேருக்கு வந்து இல்லை சிஸ்டர் இதுக்கு பதிலாக இது பண்ணலான்ற உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஐடியா இருக்கும்ல. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ப்ராஃபிட் வருதோ வரலையோ இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுற மாதிரி இருக்கலாம். கடன் வாங்காமல் கடனை வந்து குறைக்கிற விதமாக கூட இருக்கலாம். இன்கேஸ் உங்களால் ஒரு 100 டேஸில் வந்து என்னால் ஒரு 10K சேர்த்த முடியும் அப்படின்னா சேர்த்திட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்துச்சு அந்த கடன் அடைங்க. அப்படி இல்லை உங்கள் பிள்ளைங்களோட பர்த்டே பார்ட்டிஸ் வருது, அந்த மாதிரி வேறு ஏதாவது வருது, அதுக்கு கடன் வாங்கலான்ட்டு இருந்தேன், அதுக்கு இந்த காசு தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறதோ யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. அது வந்து உங்களோட தேவை. அண்ட் அந்த முடிக்கிற 100 டேஸ் முடிக்கிற அன்றைக்கி உங்களுக்கு எது ஏன்னா நம்ம 100 டேஸ் அப்படின்றது வந்து 3 மாதம் கிட்டத்தட்ட 3.5 மாதம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நாள் எப்படி இருக்குமோ அதே நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இருக்கும்னு சொல்ல முடியாது, நம்மளோட தேவைகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வரலாம், மாறலாம். நம்ம ஏன்னா இது வந்து இயற்கை, புரியுதுங்களா. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு மாதம் நான் சொன்னேன் ஒரு டைம் எதிர்பார்க்காத விதமாக பார்த்திங்கன்னா நான் ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு 2-3K கிட்ட சேர்த்து வச்சுருந்தேன். எனக்கு படாத டைமாக என்னோடய ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு. அப்போ வந்து நான் உள்ளே மாற்றி எல்லாம் மாற்றுறதுக்கே வந்து டிஸ்பிளே மாற்றுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 2000 கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து இன்கேஸ் அந்த காசு என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் அதை வந்து கடன் தான் வாங்கியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்ன உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குமோ இல்லை அப்படின்னா பிரித்து கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு 10,000 சேர்த்திட்டிங்க அப்படின்னா ஒரு 2,000 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்கில் போட்டு ஒரு 2,000 நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது இப்போ பிறந்தநாள் வருது இல்லை ஆனிவர்சரி வருதுன்னா அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஜாலியாக செலவழிச்சிட்டு மீதி இருக்கிறது வந்து உங்கள் கடன்களுக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. எல்லாமே வந்து நம்மளுடைய இதில் தான் இருக்குது. ஏன்னா பணம் அப்படின்றதே நம்ம எவ்வளோ தான் ஓடி 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 சேமித்தாலும் அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கான மெயினான காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக போகணும், யார்ட்டையும் கையேந்தக்கூடாது, ஒரு டீசெண்டான லைஃப் வாழணும். பிற்காலத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மனநிலை தான் நம்ம சேர்த்துறோம். அப்படின்ற போது அதை பலப்படுத்துகிற மாதிரியான சேமிப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அதுதான் மெயினான விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒரு விஷயத்தில் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது பேங்காக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும்ன்ற போது சம்டைம்ஸ் வந்து ஏற்ற இறக்கங்கள் வரத்தாங்க செய்யும். அது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்து அந்த சேவிங்ஸை வந்து நம்பிக்கையோடு செய்யணும். இப்போ கோல்டு சில்வர் மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸு இல்லை வந்து பேங்க்கில் எதில் வச்சுருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த இதெல்லாம் மாற்றுவாங்க. இந்த இதுக்கு நாங்கள் வந்து வட்டி இவ்வளோ பைசா குறைக்கிறோம், இல்லை இதுக்கு வந்து வட்டி இவ்வளோ பைசா ஏற்றுறோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் கோல்டு அதிகமாகும், கம்மியாகும். இதெல்லாம் வந்து காமனான விஷயம் தான். ஓகேங்களா. எந்த ஒரு இருந்தாலும் லாங் டேர்மாக ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம எடுக்கலாம் சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி எனக்கு நிறைய டிப்ஸ் நான் சொல்லிகிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சேவிங்ஸ் ரிலேட்டடாக நம்ம போடுறோம் அப்படின்ற போது நிறைய பேர் வந்து ஹோம் மேக்கர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை, சி டேக் கேர். வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்ச்சும் போது அவ்வளோ வாசனையாக இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் காய்ச்சிட்ருக்கோம். நான் இதில் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும். ஒரு சில ஸ்டேஜில் மட்டும் காய்ச்சும் போது ஒரு பொருளை சேர்த்தணும். காய்ச்சதுக்கப்புறம் வந்து இந்த
வெட்டி வேறு, அதுக்கப்புறம் மகிழம்பூ, ஆவாரம்பூ, ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் சேர்த்தணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் நம்ம சேர்த்துறோம். சேர்த்து 100% செக்கில் ஆடின ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணி ஹோம்மேடாக ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் மட்டும் கிடையாது, ஹெர்பல் ஹேர் டேயுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. 21 வகையான மூலிகைகள் போட்ட ஹெர்பல் ஹேர் ஆயில், 11 வகையான மூலிகைகள் போட்ட ஹெர்பல் ஹேர் டே, இது ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அது இந்த சம்மருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு பாடி வந்து ஹீட் ஆகும். இதில் நிறைய நம்ம வந்து பாடிக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய பொருள் ஆட் பண்ணியிருக்கோம். லைக் மருதாணி, ஆலோவேரா, அதுக்கப்புறம் வெந்தயம், ஆம்லா, இந்த மாதிரி இன்னும் ஒரு 6-7 பொருளெல்லாம் வந்து குளிர்ச்சியான பொருளை ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரிசல்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக 100% வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ, 100% ஹேர் ஃபால் கம்மி பண்ணும், ட்ராண்ட்ரஃப் கம்மி பண்ணும், ப்ரீ மெச்சூர் ஹேரை கண்டிப்பாக ட்ரை பண்ணும். நீங்கள் நம்பி ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர் போடுறவங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.